வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த குறுகிய கால போரில் பாகிஸ்தான் தரப்பில் எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை இந்தியா உடனடியாக அறிவிக்கவில்லை. இப்போது 3 மாத கால உறுதிப்படுத்தல்களின் பின் பாகிஸ்தானிய விமானங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை முதல் தடவையாக அறிவித்துள்ளது இந்தியா. மே மாதம் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்திய விமானப்படை IAF குறைந்தது 5 பாகிஸ்தான் போர் விமானங்களையும் ஒரு பெரிய விமானத்தையும் வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தலைமை மார்ஷல் AP சிங் சனிக்கிழமை தெரிவித்தார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் கடந்த 3 மாதங்களில் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் குறித்து இந்தியா பேசியிருந்தாலும் ஒரு மூத்த இந்திய விமானப்படை அதிகாரி பாகிஸ்தான் விமானங்கள் மற்றும் ஜெட் விமானங்களின் எண்ணிக்கையினை குறிப்பிட்டது இதுவே முதல் தடவை. குறைந்தபட்சம் 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒரு பெரிய விமானம் என்று அவர் குறிப்பிட்டது பெரும்பாலும் அது EL-INT விமானம் அல்லது AEWNC விமானமாக இருக்கலாம். பரபரப்பு மீடியாவில் நாம் மே மாதம் வெளியிட்ட காணொலியில் அந்த விமானம் இந்திய எல்லையிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் பாகிஸ்தானுக்குள் தாக்கப்பட்டது என்று குறிப்பிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இது இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய தரையிலிருந்து விமானங்களை சுட்டு வீழ்த்திய தாக்குதல் என்று இந்திய விமானப்படை IAF-இன் தளபதி கூறினார். இந்த நடவடிக்கையின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் அரசியல் அனுமதி மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு மிக தெளிவான வழிமுறைகள் வழங்கப்பட்டதாகவும் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். எந்த ரக பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஆரம்ப மதிப்பீடுகளில் பாகிஸ்தானின் எந்த F-16 போர் விமானமும் வானில் சுடப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானின் இழப்புகள் குறித்த விவரங்களை அளித்த IAF தளபதி பாகிஸ்தானின் ஷபாட் ஜகோபாத் விமான தளம் பெரும் சேதத்தை சந்தித்ததாக கூறினார். இங்கே ஒரு F-16 ஹேங்கர் உள்ளது. அவர் மேலும் தெரிவித்த போது விமான தளத்தின் ஹேங்கரில் ஒரு பாதி போய்விட்டது. உள்ளே சில விமானங்கள் சேதமடைந்துள்ளன என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பாகிஸ்தானின் முரீத் மற்றும் சக்லாலா உட்பட குறைந்தது 2 விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை நாங்கள் தாக்க முடிந்தது என்று அவர் எடுக்கப்பட்ட படங்களை காட்டி விளக்கினார். அவற்றில் குறைந்தது 6 ரேடார்கள் இந்திய தாக்குதல்களில் அளிக்கப்பட்டன. அவற்றில் சில பெரியவை சில சிறியவை. அந்த AEWNC ஹேங்கரில் குறைந்தது ஒரு AEWNC விமான முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் மற்றும் F-16 விமானங்கள் பராமரிப்பில் இருந்ததற்கான அறிகுறிகள் எங்களிடம் உள்ளன என்று அவர் கூறினார். சர்கோதா உட்பட பிற பாகிஸ்தான் ராணுவ தளங்களிலும் ஏற்பட்ட சேதத்தை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தெரிவித்த அவர் விமானப்படையில் நாங்கள் வளர்ந்தவர்கள். இதுபோன்ற நாட்களை பற்றி கனவு கண்டு ஒரு நாள் அங்கு தாக்குதல் நடத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருந்தவர்கள். நான் ஓய்வு பெறுவதற்கு சற்று முன்பு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. எனவே நாங்கள் அங்குள்ள விமானப்படை தளங்களை துல்லியமாக தாக்கினோம் என்று அவர் கூறினார். இந்த பகுதியில் வீழ்ந்த பாகிஸ்தானின் ஏவுகணைகள் மற்றும் ஏராளமான ஆளற்ற விமானங்கள் இடிபாடுகளுடன் மீட்கப்பட்டதாக IAF தளபதி கூறினார். அந்த ஏவுகணைகளும் ஆளற்ற விமானங்களும் என்ன செய்தன, எங்கிருந்து ஏவப்பட்டன, எந்த வழியை பின்பற்றின, அவை என்ன வகையான அமைப்புகளை கொண்டிருந்தன, அவை எந்த தலைமுறையை சேர்ந்தவை, அவை என்ன வகையான அம்சங்களை கொண்டிருந்தன போன்றவற்றை கண்டறிய அவை ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். பாகிஸ்தானின் பஹாவல்பூரில் ஜெய்ஷ்-இ-முஹம்மது JE-இன் தலைமையகத்தில் ஏற்பட்ட சேதத்தின் முன் மற்றும் பின் படங்களையும் அவர் காட்டினார். அந்த படங்களில் குறிப்பிட்ட கட்டடம் மட்டும் தாக்கப்பட்டுள்ளது. அதாவது அங்கே எந்த இணை சேதமும் இல்லை. அருகில் உள்ள கட்டடங்கள் முழுமையாக அப்படியே உள்ளன. இதன் அர்த்தம் மிக துல்லியமான தாக்குதலில் ஒரு கட்டடம் மட்டும் தாக்கப்பட்டுள்ளது. இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாராட்டியவர் சமீபத்தில் வாங்கப்பட்ட S-400 தரையிலிருந்து வானுக்கு ஏவுகணை ஏவும் அமைப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார். S-400 வான் பாதுகாப்பு அமைப்பின் கொல்லும் வரம்பு பாகிஸ்தான் வைத்திருக்கும் நீண்ட தூர வீச்சு வானிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச தூரத்திலிருந்து அவர்களின் விமானங்களை விலக்கி வைத்திருந்தது. அதாவது பாகிஸ்தானிடம் உள்ள நீண்ட தூர வீச்சு சரக்கு குண்டுகளை போன்றவை. பாகிஸ்தானிய விமானங்களால் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை ஊடுருவ முடியாததால் பாகிஸ்தானால் சரக்கு குண்டுகளை பயன்படுத்த முடியவில்லை என்றும் அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூரை ஒரு உயர் தொழில்நுட்ப போர் என்று அழைத்த IAF தளபதி 80 முதல் 90 மணி நேர போரில் இந்தியா போதுமான சேதத்தை ஏற்படுத்த முடிந்தது என்றும் குறிப்பிட்டார். போர் தொடர்ந்தால் பாகிஸ்தானுக்கு மேலும் மேலும் சேதம் ஏற்பட்டிருக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். அதனால் தான் பாகிஸ்தானின் DGMO முன்வந்து எங்கள் DGMOவுக்கு பேச விரும்புவதாக ஒரு செய்தியை அனுப்பினார். இது எங்கள் தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அவர் கூறினார். அந்த தாக்குதலின் போது எங்கள் மீது எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், திட்டமிடவும் செயல்படுத்தவும் இந்திய விமானப்படைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது. எங்கள் தாக்குதல்கள் நாங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க விரும்பியதால் அளவீடு செய்யப்பட்டுள்ளன என்று நான் சொல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். அதன் அர்த்தம் இந்தியா நினைத்திருந்தால் பாகிஸ்தானுக்குள் இதைவிட அதிக சேதத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட இலக்குகள் மீது மட்டுமே தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. பாலகோட் விமான தாக்குதல்களையும் அவர் குறிப்பிட்டார்.
அந்த தாக்குதலின் போது இந்தியா ஏற்படுத்திய சேதம் தொடர்பான ஆதாரம் எதையும் இந்தியா காட்டவில்லை. அதனால் சில ஆய்வாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இந்திய விமானப்படை ஏற்படுத்திய சேதம் பற்றிய சந்தேகங்களை எழுப்பினார்கள். ஆனால் இம்முறை இந்திய விமானப்படையால் ஆதாரங்களை காட்ட முடிந்தது. அது பற்றி குறிப்பிட்ட அவர், பாலகோட் விமான தாக்குதல்களில் எங்களால் என்ன சாதிக்க முடிந்தது என்பதை மக்களுக்கு சொல்ல முயற்சிப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது. இந்த முறை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நாங்கள் என்ன சாதித்தோம் என்பதை உலகுக்கு காட்ட முடிந்தது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் கூறினார். ஆகாஷ் ஏவுகணை மற்றும் நடுத்தர தூர தரையிலிருந்து வான் ஏவுகணை MR-SAM உட்பட இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு அருகில் எந்த பாகிஸ்தானிய விமானமும் வர முடியாது என்று IAF தளபதி கூறினார். அனைத்து பாகிஸ்தான் விமானங்களும் இந்தியாவின் LR-SAM மூலம் தாக்கப்பட்டன. LR-SAM நீண்ட தூர வீச்சு தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணை. பாகிஸ்தான் விமானங்கள் அந்த தாக்குதல் வீச்சிலிருந்து விலகி பறக்க முயற்சித்தாலும் சில நேரங்களில் விமானங்கள் இந்திய ஏவுகணை வீச்சுக்குள் இருந்தன. அதனால் தான் அந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று அவர் கூறினார். மேலும் தெரிவித்த அவர், எங்கள் தாக்குதல் திறன்களை பொறுத்தவரை அன்றிரவு நாங்கள் பின்வாங்கவில்லை. நாங்கள் முன்பக்கத்தில் தாக்குதல் நடத்தினோம். அவர்களின் விமானப்படை தளங்களை அழிப்பதை விரிவுபடுத்துவோம் என்று முடிவு செய்தோம் என்று அவர் கூறினார். இது பாகிஸ்தானின் ஒரு குறிப்பிட்ட விமான தளத்தை தாக்குவது அல்ல, மாறாக பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் இந்தியாவுக்கு இலக்கு வைக்க விரும்பும் இடத்தில் தாக்க முடியும் என்பதை காட்டும் நடவடிக்கை இது என்றும் அவர் கூறினார். இந்திய தரப்பில் எந்த விமான இழப்பும் இருப்பதாக அவர் குறிப்பிடவில்லை. இருந்த போதிலும் இந்திய மூத்த அதிகாரிகள் ஜெட் விமானங்களை இழந்ததாக ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்திய அரசாங்கம் அதை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை. மே மாதத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு படை தளபதி CDS ஜெனரல் அனில் சௌகான் இந்த நடவடிக்கையில் இந்தியா குறிப்பிடப்படாத எண்ணிக்கையிலான விமானங்களை இழந்ததாக ஒப்புக்கொண்டார். அந்த மாத தொடக்கத்தில் IAF-இன் விமான போக்குவரத்து இயக்குநர் ஜெனரல் ஏர் மார்ஷல் AK பாரதி இழப்புகள் எந்த ஒரு போரின் ஒரு பகுதியாகும் என்றும் கூறியிருந்தார். அவர் மேலும் கூறிய போது, இந்திய விமானப்படை அதன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இலக்குகளையும் அடைந்து விட்டது. மேலும் அனைத்து IAF விமானிகளும் வீடு திரும்பினர். இந்தியா எந்த விமானத்தையும் இழந்ததா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். பாகிஸ்தானும் சில விமானங்களை இழந்ததாக பாரதி அப்போது கூறியிருந்தார். ஆனால் அப்போது அவர் எண்ணிக்கை எதையும் தெரிவிக்கவில்லை. ஜூன் 10 இந்தோனேஷியாவுக்கான இந்தியாவின் பாதுகாப்பு இணைப்பாளரான கேப்டன் சிவ்குமார் ஜகார்த்தாவில் நடந்த ஒரு கருத்தரங்கில் IAF சில விமானங்களை இழந்ததாக கூறினார். கடந்த காலத்தில் பாகிஸ்தான் ராணுவ உள்கட்டமைப்பு அல்லது வான் பாதுகாப்புகளை தாக்கக்கூடாது என்பதற்கு இந்திய அரசியல் தலைமை விதித்த கட்டுப்பாடுதான் காரணம் என்றும் கூறினார். அதன் பின்னர் நாங்கள் எங்கள் தந்திரோபாயங்களை மாற்றிக்கொண்டு தாக்குதல் இலக்குகளை தேர்ந்தெடுத்தோம். முதலில் எதிரிகளின் வான் பாதுகாப்புகளை தாக்கினோம். பின்னர் எங்கள் அனைத்து தாக்குதல்களையும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி எளிதாக செய்ய முடிந்தது என்று அவர் கூறியிருந்தார். இந்த மாத தொடக்கத்தில் மக்களவையில் எதிர்க்கட்சியினரை எதிர்கொண்ட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், எத்தனை பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று எதிர்க்கட்சிகள் கேட்கவில்லை என்றார். அவர்கள் கேட்க வேண்டும், இந்தியா தீவிரவாத தளங்களை அழித்ததா? ஆம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதா? ஆம். நமது சகோதரிகளின் நெற்றியில் இருந்து சிந்தூரை துடைத்து தீவிரவாதிகளின் எஜமானர்கள் அழிக்கப்பட்டார்களா? ஆம். நமது துருப்புக்கள் ஏதேனும் இழப்புகளை சந்தித்தார்களா? இல்லை என்று சிங் கூறினார். சிறிய விஷயங்களில் அல்ல, பெரிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். இல்லையெனில் பெரிய பிரச்சனைகள் மற்றும் நமது துருப்புக்களின் மரியாதை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதை இழக்கிறோம் என்று அவர் அப்போது குறிப்பிட்டார்.